வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன். ஒரு 15 மினிட்ஸ் வெஸ்டீஜ் கம்பெனியோட கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் பிளான் வந்து பார்க்குறதுக்காக உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன். ஆன் பிகாஃப் ஆஃப் வின்னர்ஸ் வேர்ல்ட்வைட், திஸ் இஸ் சுகவனேஷ். இன்றைக்கி வெஸ்டீஜ் ஒரு இந்தியன் கம்பெனி ஒரு 15 வருஷத்தில் வந்து 16 வருஷத்தில் வந்து எந்த அளவுக்கு பெருசாக க்ரோ ஆகிருக்காங்க அப்படிங்கிறத ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ இன் 15 மினிட்ஸ் பிளான். ஸோ இந்த 15 நிமிஷம் பிளான் நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ணுங்கள், உங்களோட லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். உங்களோட தலைமுறை மாறுறதுக்கு உண்டான ஒரு அருமையான வாய்ப்பை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் ஒன்ஸ் அகேன் ஆன் பிகாஃப் ஆஃப் வின்னர்ஸ் வேர்ல்ட்வைட். ஸோ வெஸ்டீஜ் இட் இஸ் அன் இந்தியன் கம்பெனி. வெஸ்டீஜ் அப்படின்னா என்ன நேம் அப்படின்னா தடம் பதித்தல், கால் தடம் பதித்தல், ஃபுட் பிரிண்ட் கிரியேட்டர், அவருக்கு பேர் தான் வெஸ்டீஜ். ஸோ வெஸ்டீஜ் அந்த வேலையை தான் இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வெஸ்டீஜ் இஸ் அன் இந்தியன் கம்பெனி. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜ் இட்ஸ் அன் இந்தியன் கம்பெனி. தே ஸ்டார்டட் இன் தி இயர் ஆஃப் 2004. 2004 ஸ்டார்ட் பண்ண ஒரு இந்தியன் கம்பெனி. வெஸ்டீஜ் 2004 ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 ஆஃபீஸோடு தொடங்கின இந்த கம்பெனி இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் 6000 ஆஃபீஸ்க்கு மேலே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. அது போக ஒரு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி, சரிங்களா, இந்தியன் கம்பெனி இன்றைக்கி 9 வெளிநாடுகளுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்காங்க, கானாவில் இருக்காங்க, இது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. 2025 கம்பெனியோட விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 50 கண்ட்ரீஸில் இந்த பிஸ்னஸ் இருக்கும். முன்னொரு காலத்தில் வெளிநாட்டிலிருந்து தான் இந்தியாவுக்கு வந்து இந்த நேரடி விற்பனையை பண்ணாங்க. பட் வெஸ்டீஜ் இஸ் த ஒன்லி கம்பெனி இன்றைக்கி இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்ருக்க ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கிரேட் ஆர்கனைசேஷன் தான் கம்பெனி வெஸ்டீஜ். இதோடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் மிஸ்டர் கௌதம் பாலி. இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நேரடி விற்பனை துறையில் வேற ஒரு கம்பெனியில் 15 வருஷம் இன்டர்நேஷ்னல் ஹெட்டாக இருந்த ஒரு நாலேஜபிள் பர்சன், ப்ளஸ் மிஸ்டர் கன்வர் பீர் சிங், மிஸ்டர் தீபக் சூத், இது மாதிரி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு. தே ஹாவ் ஆல்ரெடி 3 பேர்த்தோட குமுலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக 45 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி மோர் தென் 16 இயர்ஸ், அப்போது ஒரு 60 வருடம் அனுபவம் வாய்ந்த ஒரு கம்பெனி தான் வெஸ்டீஜ். அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஸ்டீஜ் 2004 ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ப்ராடக்டில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்றைக்கி 500+ ஓன் மேனுஃபேக்சரிங் இருக்கிற ஒரே கம்பெனி இந்தியாவில் வெஸ்டீஜ். ஹிமாச்சல பிரதேஷ் பத்தியில் இவங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது. அது போக நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது போக ஆன்லைன் ஷாப்பிங்கில் வெஸ்டீஜ் மட்டும்தான். பிகாஸ் ஐ எம் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் மோர் தென் 19 இயர்ஸ். I am with Vestige for 4 years. So in the 19 years experience what I am conveying to is that ஆன்லைன் ஷாப்பிங்கில் டைரக்ட் செல்லிங்கை கொடுத்து அதுக்கு பிவியும் கொடுத்த ஒரே கம்பெனி வெஸ்டீஜ் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் ஒரு மொபைல் ஃபோனோ ஒரு டிவியோ வாங்கினா கூட அதன் மூலம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சி அதன் மூலம் உங்களுக்கு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெஸ்டீஜ் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கூகுள் பே மாதிரி வெஸ்டீஜ் கம்பெனியில் விபேன்னு சொல்லி வரப்போகுது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதிலிருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெஸ்டீஜ். ஸோ த கிரேட் பிஸ்னஸ் கிரேட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இதில் இன்றைக்கி 2-3 நபர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனி இன்றைக்கி 2.25 crore 2.25 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கம்பெனி தான் வெஸ்டீஜ். வி ஹாவ் அ ஸ்ட்ராங் பேஸ், சரியா? இதில் கிட்டத்தட்ட 3 to 5 lakhs people they are earning more than 50,000 per month. மோர் தென் 1 lakh ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில், டைரக்ட் செல்லிங் துறையில் மாதம் வருமானமாக 1 கோடி ரூபா சம்பாதிக்கிற பர்சன் இருக்கக்கூடிய ஒரே கம்பெனி வெஸ்டீஜ். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நியூ பீப்புள் எல்லாத்துக்கும் யோசனை பண்ணுவீங்க, 1 கோடி ரூபா மாத வருமானமா, இது சாத்தியமா? அப்போ இதுக்கு நான் எவ்வளோ முதலீடு போடணும் அப்படின்னா, 1 ரூபா கூட முதலீடு போடாமல் உங்களால் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கம்பெனி தான் பார்த்திங்கன்னா தி கிரேட் வெஸ்டீஜ். அப்போ அந்த பணம் எங்கேருந்து வருது?
இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும், நான் பணமே போடலை, அப்போ நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்களே சார், அந்த பணம் எங்கே இருந்து வருது, அப்போ வரக்கூடிய வழி உண்மையான வழியா, வரக்கூடிய வழி நேர்மையான வழியானா ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ. எப்படி பணம் வருதுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மார்க்கர் நான் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னு நினச்சிங்கன்னா அதோடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 40 ரூபாய்க்கு மேலே இருக்காது சொல்லுவாங்க. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் 40% தான் அவங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆகுது. மீதி 60% என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருப்பார், ஸ்டேட் வைஸ் இருப்பார், ஏரியா வைஸ் இருப்பார், ப்ளஸ் ரீட்டைல் ஷாப் இருப்பாங்க, ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட். இது உங்களுக்கு தெரியும். அப்போ 3 ரூபா பொருள் 4 ரூபா பொருள் ஆளுக்கு 1 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறதுனால ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் போகிறதுனால 10 ரூபாய்க்கு நமக்கு வருது. கரெக்டாக? அப்போது இந்த 60% மணி எங்கே போயிட்டுருக்குதுன்னா மிடில் மேன்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்களிடம் அந்த பணம் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேனுஃபேக்சரரும் பெரிய பணக்காரராக இருக்க மாட்டார், எந்த ஒரு செல்லரும் கஸ்டமரும் பெரிய பணக்காரமாக இருக்க மாட்டாங்க. யார் பணக்காரங்களாக இருப்பாங்கன்னா இந்த மிடில் மேன்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள் தான் பெரிய அளவுக்கு பணம் பண்ணுறாங்க. அப்போது இந்த 60% மணியை என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வெஸ்டீஜில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகும்போது அவங்களுடைய 40% எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 60% இடைத்தரகர்களுக்கு போயிட்டு இருந்த மணியை உங்களுக்கே திருப்பி வருமானமாக கொடுக்குறாங்க. அப்போ எங்கே இருந்து இந்த பணம் வருது அப்படின்னா, இட் இஸ் அன் 100% ஜெனூன் மணி. உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சது போக ஒயிட் மணியாக அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகக்கூடியது தான் இந்த வெஸ்டீஜ்லேருந்து வரக்கூடிய இன்கம். அப்போ எங்கேருந்து பணம் வருது? மிடில் மேன்ட்டு போகக்கூடிய பணம் நம்ம அந்த வேலையை செய்கிறதுனால நமக்கு வரக்கூடியது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இது கம்பெனியோட பேஸ். சரி, இந்த பணத்தை வந்து எப்படி சார் எனக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ. இப்போது இந்த 60% மணி இருக்கு இல்லையா, இதை வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடாக இந்த கம்பெனி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிலீவ் மீ, ஐ எம் இன் இண்டஸ்ட்ரி ஃபார் செட் 19 இயர்ஸ். இந்த 19 இயர்ஸில் நிறைய நெட்வொர்க் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ட் பண்ணி அங்கே பணம் லாஸ் ஆகிடுச்சு, இங்கே பணம் லாஸ் ஆகிடுச்சு, அங்கே ஏமாந்துட்டேன், இங்கே பணம் போட்டு வரலன்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் இந்த 19 வருஷத்தில் ஒரு நபர் கூட வெஸ்டீஜ் மூலமாக பணம் லாஸ் ஆனாங்க அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. சச் அ கிரேட் கம்பெனி, சச் அ கிரேட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக் கம்பெனி தான் வெஸ்டீஜ். ஸோ இதில் எப்படி இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 9 வகையான இன்கம் கொடுக்குறாங்க. அந்த 60% மணி இருக்கு இல்லையா, அதை வந்து 9 வகையான இன்கமாக கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் தனிப்பட்ட நபராகவோ அல்லது குழுவாகவோ இணைந்து எவ்வளோ பேர் வேணாலும் நீங்கள் உங்களோட டீமுகளை கொண்டு வர முடியும். நேஷ்னலைஸாக இன்டர்நேஷ்னலைஸாக நீங்கள் எவ்வளோ நபர்கள் வேணாலும் கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் குழுவாகவோ அல்லது தனியாகவோ இணைந்து, சரியா, உங்களுடைய குழுவில் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பிவி அப்படிங்கிறது 30 ரூபாய். நீங்களும் ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறான். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிவியிலிருந்து 599 பிவி வரைக்கும் உங்களுடைய குழுவோட டர்ன் ஓவர் நடந்தால் உங்களுக்கு 5% கமிஷன் கொடுக்குறாங்க. நீங்களும் உங்கள் குழுவும் சேர்ந்து 600 பிவியிலிருந்து 2499 பிவி வரைக்கும் உங்களுடைய டீமில் நடந்ததுன்னா யூ வில் பி கெட்டிங் 8% கேஷ்பேக் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். 2499 பிவியிலிருந்து 5500 பிவிக்கு மேலே நடந்தால் யூ வில் கெட் 11% கமிஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கரெக்டாக? இந்த 3 ஸ்லாபில் உங்களுக்கு வந்து வெஸ்டீஜில் வந்து இன்கம் கொடுக்குது. 2500 பாயிண்ட் நீங்கள் என்றைக்கு எடுக்கிறீங்களோ அன்றைக்கி யூ வில் பி கெட்டிங் 11% கேஷ்பேக். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேஷ்பேக். இது வந்து முதல் இன்கம் இன்றைக்கி பார்த்துருக்கேன். 9 இன்கமில் முதல் இன்கம் சொல்லியிருக்கேன். அப்போது இரண்டாவது இன்கம் என்னென்னா, நீங்களும் உங்கள் குழுவும் இணைந்து என்னைக்கு 5600 இரண்டாவது இன்கம் உங்களுடைய குழுவில் என்னைக்கு 5500 பாயிண்ட்ஸ் கொண்டு வரீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு டைரக்டர், அதாவது பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பதவி கொடுக்குறாங்க. பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. பிரான்ச் டைரக்டர்னா என்னென்னா, வெஸ்டீஜுங்கிற ஒரு கம்பெனிக்கு யூ ஆர் ஒன் ஆஃப் தி பார்ட்னர் அப்படிங்கிற லெவல் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து உங்களுக்கு இன்கம் வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல.
இது வரைக்கும் உங்களுடைய டீம்லேருந்து 5500 பாயிண்ட் எடுக்கும்போது கேஷ்பேக்காக வந்தது. இனிமேட்டு உங்களுடைய இந்தியாவில் நடக்கக்கூடிய மொத்த டர்ன் ஓவர், உலகத்தில் நடக்கக்கூடிய மொத்த டர்ன் ஓவர்லேருந்து உங்களுக்கு ஷேர் கொடுக்க போகிறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். என்றைக்கு நீங்கள் 5500 பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி யூ வில் பி ப்ரமோட்டட் ஆஸ் எ பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. பிரான்ச் டைரக்டர் அப்படின்னா என்ன இன்கம் வரும்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனமாக இருங்க. ஆல் இண்டியா கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து, அதாவது அப் டு கேஷ்பேக் 11% வர வரைக்கும் உங்களோட டீம்லேருந்து உங்களுக்கு இன்கம். பட் நீங்கள் என்றைக்கு 5500 பாயிண்ட் வரீங்களோ அது ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ அக்குமுலேஷனில் போன மாதம் 1000 2000 3000 என்றைக்கு 5500 பாயிண்ட் தொடுறீங்களோ அன்றைக்கி யூ ஆர் ப்ரமோட்டட் அஸ் எ பிரான்ச் டைரக்டர். அப்போது ஆல் இண்டியா கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து 4% எடுத்து வச்சு உங்களை மாதிரி எத்தனை பிரான்ச் டைரக்டர் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்திருக்காங்களோ அதை கம்பெனியே டிவைடட் பண்ணுறாங்க. அதில் வரக்கூடிய இன்கம்மை எவ்ரி மந்த்து உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களோட ஷேரை போனஸாக கொடுத்துட்றாங்க. தட் இஸ் கால்டு பிரான்ச் டைரக்டர் போனஸ். கரெக்டாக? ரைட். அடுத்தது 3வது வருமானம் என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் பிரான்ச் டைரக்டர் ஆன மாதிரி உங்களுடைய குழுவில் ஒரே ஒரு நபரை நீங்கள் பிரான்ச் டைரக்டராக உருவாக்கும் போது உங்களை சில்வர் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன இன்கம் வரும்னா ரொம்ப சிம்பிள். ஆல் இண்டியா கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து 15% எடுத்து வச்சு, ஆல் இண்டியா கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து 15% எடுத்து வச்சு இதில் உங்களை மாதிரி சில்வர் டைரக்டர் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குற ஒரு போனஸுக்கு பேர் என்னென்னா BBB அப்படிங்கிறாங்க. அப்படின்னா பிஸ்னஸ் பில்டிங் போனஸ். உங்களுக்கு கீழே உங்களை நம்பி வந்த ஒரே ஒரு குழு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரே ஒரு நபரை நீங்கள் டைரக்டராக உருவாக்குனா சைடு வால்யூமாக 1801 PV பண்ணும்போது யூ ஆர் ப்ரமோட்டட் ஆஸ் அ சில்வர் டைரக்டர். இப்போது யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஸ்னஸ் பில்டிங் போனஸ். இது கம்பெனியோடைய டோட்டல் டர்ன் ஓவர் பிவியிலிருந்து 15% எடுத்து வச்சு அதிலிருந்து வரக்கூடிய இன்கமும் உங்களுக்கு ஷேராக பிரித்து கொடுக்குறாங்க. ஃபேண்டாஸ்டிக் இன்கம். அடுத்தது 4வது இன்கம் ட்ராவல் ஃபண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ட்ராவல் ஃபண்டுனா என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதே ஃபார்முலா, ரொம்ப சிம்பிள் பிஸ்னஸ், வெரி 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 சிம்பிள் பிஸ்னஸ். ஆல் இண்டியா கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து 5% எடுத்து வச்சு உங்களை மாதிரி எத்தனை சில்வர் டைரக்டர் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு பிரித்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களை வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறதுக்காக கொடுக்கக்கூடிய பணம் ட்ராவல் ஃபண்டு. ரைட். அடுத்தது 5வது வருமானம் கார் ஃபண்டு. கார் ஃபண்டுங்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டீஜுங்கிற கம்பெனியில் இன்றைக்கி என்ன மாதிரி 10 லட்ச ரூபா ஒர்த்துள்ள கார் எடுத்தவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 20,000 நபர்களுக்கு மேலே இருக்காங்க. 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கார் எடுத்த நபர்களோட எண்ணிக்கை பென்ஸு, மெர்சிடஸ் பென்ஸு, ஜாகுவர், ஆடி, BMW லைக் தட் பெரிய பெரிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சொகுசு காரில் பயணம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை நியரிங் 500+. வெஸ்டீஜ் இஸ் த ஒன்லி கம்பெனி இந்த மாதிரி கிட்டத்தட்ட 500 நபர்களுக்கு மேலே கார் எடுத்து வச்சிருக்கிற ஒரு கம்பெனி வெஸ்டீஜ் தான். இதுதான் ப்ரூஃப். சரிங்களா? வெஸ்டீஜ் கம்பெனியில் இது வரைக்கும் கார் எடுத்த நபர்களுடைய ப்ரூஃப். இன்றைக்கி இது மாதிரி பென்ஸு, ஆடி, ஜாகுவார் இந்த மாதிரி வேறு எந்த கம்பெனிலையுமே கிடையாது. இந்த மாதிரி ப்ரூஃப் போட்டு எந்த கம்பெனிலையுமே கொடுக்க கிடையாது. சச் அ கிரேட் கம்பெனி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெஸ்டீஜ். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இது மாதிரி பென்ஸு, ஆடி, ஜாகுவார் அந்த மாதிரி எடுத்தவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 20 நபர்களுக்கு மேலே இருக்காங்க. ஸோ ஐ எம் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மோர் தென் 19 இயர்ஸ். என்னோட இந்த சின்ன அனுபவத்தில் சொல்கிறேன், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 25 நபர்களுக்கு மேலே கார் எடுத்த கம்பெனி வெஸ்டீஜை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே. அடுத்தது இது எப்படி கொடுக்குறாங்கன்னா, உங்களை நம்பி வந்த நபர்களை 3 பேர் நீங்கள் வந்து டைரக்டருங்கிற நிலை நீங்கள் உருவாக்கும் போது 3 பிரான்ச் டைரக்டர் நீங்கள் கொண்டு வந்து சைடு வால்யூம் 1000 PV கொண்டு வரும்போது
யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கார் ஃபண்ட். இது எங்கேருந்து வருது? இப்போ உங்களுக்கே தெரியும், ஆல் இண்டியா கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து 5% எடுத்து வச்சு உங்களை மாதிரி எத்தனை பேர் கார் ஃபண்ட் அச்சீவ் ஆகிறதுக்கு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு டிவைடட் பண்ணி மாதம் அதிகபட்சமாக 80,000 ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் கொடுக்குற ஒரே கம்பெனி பார்த்திங்கன்னா வெஸ்டீஜ். அடுத்தது 6வது இன்கம் ஹவுஸ் ஃபண்டு. இது என்ன இன்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நம்பி வர 6 நபர்களை, சரிங்களா, உங்களை நம்பி ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய 6 நண்பர்களை, சரிங்களா, 1லேருந்து 6 நண்பர்களை நீங்கள் பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நீங்கள் கொண்டு வரும்போது யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் எதுக்கு? ஹவுஸ் ஃபண்டு கொடுக்குறாங்க. இது எப்படி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆல் இண்டியா கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து உங்களுக்கு 3% எடுத்து வச்சு உங்களை மாதிரி எத்தனை நபர்கள் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய இன்கமுக்கு பேர் தான் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஹவுஸ் ஃபண்ட் அப்படி கொடுக்குறாங்க. இதில் அதிகபட்சமாக மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். ஹவுஸ் ஃபண்டில் மட்டும் 1 லட்ச ரூபா வரைக்கும் மந்த்லி கொடுக்குறாங்க. 7வது இன்கம், சரிங்களா, நீங்கள் உங்களுக்கு நம்பி வந்த 12 நபர்களை நீங்கள் வந்து டைரக்டராக உருவாக்கும் போது, 12 நபர்களை உருவாக்கும் போது உங்களை டபுள் க்ரௌன் டைரக்டர் அப்படின்னு ஒரு பதவி கொடுக்குறாங்க. இப்போது யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் எலைட் போனஸ் அப்படிங்கிறாங்க. எலைட் போனஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள். ஆல் இண்டியா கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து, ரைட்டா, ஆல் இண்டியா கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து 2% எடுத்து வச்சு உங்களை மாதிரி எத்தனை நபர்கள் வந்திருக்காங்களோ அது பிரித்து கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக மாதம் 20 லட்ச ரூபா இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த எலைட் கிளப் போனஸில் மட்டும் 20 லட்ச ரூபா பர் மந்த் உங்களால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். பீப்புள் வாங்கிட்டு இருக்காங்கன்னா எஸ், பீப்புள் ஆர் ஸ்டார்டட் ஏர்னிங் இன்கம். தட் இஸ் த ரீசன் இன்றைக்கி மாதம் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கக்கூடிய பீப்புள் இருக்கக்கூடிய ஒரே கம்பெனி வெஸ்டீஜ் மட்டும்தான் இருக்காங்க. ரைட். அடுத்தது 8வது வருமானமாக நீங்கள் உங்களுடைய குழுவில் 5625 பிவி, அதாவது 5625 பிவிங்கிறது இட் இஸ் அபவுட் நியர் அபவுட் 1.65 லேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீமில் ஒரு குழுவில் 5625 பிவி நடந்ததுன்னா நீங்கள் யுவர் எலிஜிபிள் ஃபார் எல்ஓபி அப்படிங்கிறாங்க, லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ். இது எங்கேருந்து வருதுன்னா எகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, ஆல் இண்டியா கம்பெனி டர்ன் ஓவரில் இருந்து 15% எடுத்து வச்சு உங்களை மாதிரி எத்தனை நபர்கள் இருக்காங்களோ, நம்மள மாதிரி எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய இன்கம் தான். இதுக்கு வந்து சீலிங்கே கிடையாது. நீங்கள் 1 கோடி ரூபா கூட மந்த்லி இன்கம் இந்த லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸில் உங்களால் சம்பாதிக்க முடியும். சச் எ கிரேட் கம்பெனி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 9வது இன்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரீட்டெயில் ப்ராஃபிட். நீங்கள் நான் இது வரைக்கும் எந்த பிஸ்னஸுமே பண்ணலை, நான் வெறும் கஸ்டமராக மட்டும் இருந்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு த கிரேட் வெஸ்டீஜ் ப்ராடக்ட் கம்பெனி. இதில் நீங்கள் என்னென்னலாம் ப்ராடக்ட் மளிகை கடையில் வாங்குறீங்களோ, லைக் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, பவுடர், தேங்காய், தர துடைக்கிறது, பாத்திரங்கள் வருது, வீடு துடைக்கிறது, துணி துவைக்கிறது, சேவிங் பண்ணுறது, சென்ட் அடிக்கிறது, டீ தூள், காஃபி தூள், சமையல் எண்ணெய், எல்லா ப்ராடக்ட்டும் இதில் இருக்குது. ஈவன் வாட்ச், டிஷர்ட்டு, மொபைல் ஃபோன், வாட் எவர் த அரிசி, பருப்பு, உப்பு, புளிமிளகா, வாட் எவர் த ப்ராடக்ட் யூ வாண்ட் யூ கேன் பர்ச்சேஸ் ஃப்ரம் வெஸ்டீஜ். இதில் உங்களுக்கு யூ வில் கெட் மினிமம் 15% டு மேக்ஸிமம் 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஃப்ரம் எம்ஆர்பி கிடைக்கிறதுக்கு உண்டான 9வது இன்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கிரேட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி 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 சிம்பிள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்றைக்கி நீங்கள் டிசைட் பண்ணால் கூட உங்களால் எக்ஸலண்ட்டான இன்கம் போக முடியும். அதை ஒரே ஒரு மெசேஜோடு ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் த செஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் நான் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வின்னர்ஸ் வேர்ல்டு வேரில் கேட்குறீங்க. நான் அதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு முடிக்கிறேன். இந்த ஒரு வேலையை நீங்கள் செஞ்சால் உங்களால் மாதம் 1 லட்ச ரூபா இன்கம் போக முடியும். அது என்ன வேலைன்னா வெரி 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 சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ இன் அ வெரி சிம்பிள் வே. ரொம்ப சிம்பிள். நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய குழுவில் இது மாதிரி ஒரு 4 குழு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 6 குழு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? 6 குழு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு குழுவில் ஒரு 160 ஃபேமிலி, சரிங்களா, ஒரு 160 ஃபேமிலி மட்டும் நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணுறீங்க.
யூடியூப்பில் கனெக்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணலாம், இன்ஸ்டாவில் கனெக்ட் பண்ணலாம். வாட் எவர் த பாசிபிலிட்டிஸ் வே நீங்கள் அவங்கள கனெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட நெட்வொர்க்குகளை கொண்டு வரீங்க. இந்த 160 ஃபேமிலியும் அவங்க வீட்டு தேவைக்கு மாதம் ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 1,60,000 ரூபாய் பிஸ்னஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இது மாதிரி நீங்கள் வந்து 2 குழு நீங்கள் உருவாக்கும் போது உங்களுடைய மாத வருமானம் 50,000 ரூபாயும், இது மாதிரி 3 குழு நீங்கள் உருவாக்கும் போது உங்களுடைய மாதம் வருமானம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் டெஃபினட்டாக இருக்கும். 3 குழு 200 ஃபேமிலி, 200 கூட வேண்டாம், 160லேருந்து 170 ஃபேமிலி 3 குழுவில் சைடு வால்யூமாக வெறும் 1000 PV நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். சரிங்களா? இந்த லெவல்லையே உங்களுடைய மாத வருமானம் 1 லட்ச ரூபாயை தொடும். ஸோ 1 லட்ச ரூபாய் இன்கம் பண்ணுறது வெரி 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 சிம்பிள் பிஸ்னஸ். ஒரு 600லேருந்து ஒரு 800 ஃபேமிலியை உங்களுடைய குழுவில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்களோட தேவைக்கு மாதம் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கிரேட் வெஸ்டீஜ். அதை ப்ராப்பராக எப்படி உங்களுக்கு பண்ணணும், உங்களோடவே இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம் தான் வி ஆர் ஹியர் வின்னர்ஸ் வேர்ல்ட் வைட். தேங்க்யூ, வெல்கம் யூ ஆல் ஃபார் த ஒண்டர்ஃபுல் great business opportunity. Thank you friends, thank you for watching.